ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமனுடைய நியூ எஃப்எஃப்டா, ஓகேவா? இதை நேம் வந்துட்டு டெஸ்டினி டு பி டுகெதர், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுடைய ஹோபி ஹேங்கோட பர்த்டே. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். இந்த ஸ்டோரியில் ஹோபி ஹேங் மெயின் ரோலாக இருக்காங்க, ஓகேவா? இதில் 3 பேர் வந்து மெயின் ரோல். யாருன்னா நாம்ஜின், அப்புறம் ஹோப் மீன், அப்புறம் விமின், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. ஃபர்ஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம். விஷ் யூ மணி மாதிரி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹோபி ஹேங் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. நீங்கள் எங்களோட சன்ஷைன். உங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் பூஸ்ட் வந்து கிடைக்கும் எங்களுக்கு, ஓகேவா? ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு சுச் பியூர் சோல், ஓகேவா? எப்போது ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும் லைஃப் லாங், ஓகேவா? நீங்கள் வேர்ல்டு டூர் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும், எல்லாமே கற்றுக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னெல்லாம் லைஃப்பில் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் காட்கிட்ட உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். எங்களோட ப்ரேயர்ஸ், எங்களோட விஷஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் நாங்கள் நம்புகிறோம், ஓகேவா? எப்போதும் ஹாப்பியாக இருங்க. உங்கள் 7 பேரையும் ஒன்றா பார்க்க தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? சீக்கிரம் சூன் 7 மெம்பரையும் நாங்கள் பார்க்கணும். அந்த டே சீக்கிரம் வரணும். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட பர்த்டேவே உங்களோட பேரண்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட மெம்பர்ஸ் கூட, ஓகேவா? ஹாப்பியாக இருங்க. ஒன்ஸ் அகைன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மை டியரஸ்ட் ஹோபி ஹேங், ஓகேவா? எல்லோரும் ஹோபி ஹேங்க்கு அவங்களுடைய பர்த்டே விஷஸை கொடுத்துருங்க, ஓகேவா? இப்போது அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பையன், ஒரு அம்மா 2 பேர் நடந்துகிட்ருக்காங்க. பெரியம்மா அப்படி சொல்கிறாங்க. என்னப்பா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதான் கொரியாவா சொல்கிறாங்க. இதான் கொரியா எப்படி இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கே சொல்கிறாங்க. பகலில் பார்த்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். நீ தான் லேட் பண்ணிட்டியே, நீ மட்டும் கொஞ்சம் நேரமாக வந்திருந்தேன் அப்படின்னா, சீக்கிரம் கிளம்பியிருந்தேன்னா நம்ம பகலே வந்து சேர்ந்துருக்கலாம். பகலே வந்திருந்தோம்னா நீ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சார் அதுக்கே நாளைக்கு அக்கா ஒன்று கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்ட சொல்கிறேன்றாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இந்த பையன் பேர் ஜின்னு, ஓகேவா? உங்களுக்கு இப்போ 16 வயசு ஆகுது. ஜின்னு தான், ஓகேவா? ஜின்னுக்கு அவங்க பெரியம்மா கூட தான் வராங்க. இப்போ 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ ரொம்ப அழகாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது கொரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே இப்போ இவங்க நடந்து வந்துட்டுருக்கு. அங்கே பக்கத்துலேயே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. ஒரு அல்ட்ரா பில்டிங் இருக்குது. அங்கே ஒரு 3rd ஃப்ளோரில் ஒரு பர்சனாக வந்துட்டு எத்தனை டைம்ஸ் இருக்கும் ஒர்க்கில் வந்துட்டு எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக ஒர்க்குக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வீசி அடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் ஹெட்டை டவுன் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு கோல்டான ஒரு சிஇஓ அவங்க கதை பார்த்துட்டு பயப்படுறாங்க. சார் சாரி சொல்கிறாங்க. என்ன சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு டென்ஷனாக கத்திட்டு இருக்காரு. சார் கொஞ்சம் 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட செக்ரட்டரி சொல்கிறாங்க. ஜாக்சன், இன்னும் 5 நிமிஷம் தான் சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோமா வந்துட்டு அவங்க கேபின் கிட்ட வராங்க. கேபின் கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்மோக் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே அந்த டென்ஷனாக இருக்குது. ஸோ ஸ்மோக் பண்ணிட்டே கீழே பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பையன் ரோட்டில் ஒருத்தவங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கான். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான். இது வரைக்கும் இந்த சிஇஓ யாருக்கிட்ட அவ்வளோ ஃபால் ஆனதும் இல்லை, யாரும் சைட் அடிச்சதும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு அழகாக அந்த பையனை பார்க்கும்போது அவர் ஐஸ் அவரால் எடுக்கவே முடியல, அவ்வளோ அழகாக இருக்கான். இப்போது அந்த பையனை பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அந்த பையன் அவங்க கண்ணை விட்டு மறைகிறாங்க. டக்குன்னு இவர் அந்த 3rd ஃப்ளோர் வந்து கீழே இறங்கி வேகமாக வராரு அந்த பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் கீழே வந்து பார்க்குறப்போ அந்த பையன் அந்த இடத்துல போயிட்டான். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பால்சரை பார்க்கும்போது இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கே, இவ்வளோ அழகாக இருக்கே, ஆனால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு அவர் அப்படியே ரிட்டர்ன் வந்துடுறாரு கம்பெனிக்குள்ளே. இப்போது நெக்ஸ்ட் இதுண்டா. இப்போ அந்த அன்றைக்கி நைட்டு இங்கே பார்ப்பாச்சின்னு சொல்கிறாங்க. பெரியம்மா சொல்கிறாங்க, உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், ஊர்லேருந்து வந்தது, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு அக்கா வெளியே போவா, உனக்கு கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்ட சொல்கிறேன். நாங்கள் ஓகே ஒரு பெரியம்மா சொல்லிட்டு அவங்க போய் படுத்துக்கிறாங்க. பாவம் அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. இனிமேல் யார் இருக்கா சின்னுக்கு, நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா, சின்ன இப்போ தான் 12th முடிச்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்க வேறு யாரும் இல்லை. அவங்க பெரியம்மா வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து அங்கே கூட்டிகிட்டு வராங்க, ஓகேவா? அதனால தான் சின்னுக்கு கொரியா புதுசாக இருக்குது. அந்த ரீசனால் தான் இப்போ சின்ன போயிட்டு அப்படியே ரூமில் படுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பொண்ணு ரெடி ஆகிட்டுருக்கா. இங்கே பாருமா சோயா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. சின்ன கொஞ்சம் வெளில கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ஒர்க் இருக்குது, நான் தனியாக போடுறேன்னு சொல்கிறாங்க. தனியாக தான் போடுறேன் சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படி சொல்லாத, அன்றைக்கி லீவ் வீக்கெண்ட் தானே, கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சின்ன ரொம்ப அழகாக டேட் இருக்காங்க. அக்கா நானும் வரக்கா சொல்கிறாங்க. பாரு ஜின், உன்னை இன்னொரு டைம் கூட்டிகிட்டு போகிறது இல்லை அக்கா, நானும் வரக்கா. அந்த அக்கா பேர் சோயா, ஓகேவா? ப்ளீஸ் அக்கா என்னை கூட்டிகிட்டு போங்க சொல்லிட்டு ரொம்ப அழகாக கெஞ்சுறாங்க. ஜின்னு பார்க்குற மாதிரி இருக்குது. சரி ஓகேவா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது ஜின்னு அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. பார்க்குற இடத்துலலாம் காட்டன் கேண்டி, ஐஸ்கிரீமு, பாப்கார்ன் சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுருக்காரு. ஒன்று கூட விடல, எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவருக்கு நல்ல ஃபீவர், ஹை ஃபீவராக இருக்குது. ஜின் என்னப்பா இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் பெரியம்மா சொல்கிறாங்க, பாரு என்ன பண்ண, எதுக்காக இவ்வளோ ஹை ஃபீவராக இருக்குது சொல்கிறாங்க. அம்மா அன்னைக்கு அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், அவனும் சாப்பிட்டான், அது இவ்வளோ ஃபீவர் அப்படி சொல்கிறாங்க. சரி கூட்டிகிட்டு போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே சொல்லிட்டு இப்போது ஜின்னோட அக்காவும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அப்படி இன்னும் சைடு பார்த்தா சார் சொல்கிறாங்க, சொல்கிறாங்க, நம்ம தேடிக்கிட்ட சரோகசி மதர் கிடச்சிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டீங்க இல்லையா, ஜஸ்ட்டு போய்ட்டு அவங்களுக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டால் சக்ஸஸ் ஆகிடும் சொல்கிறாங்க. அப்படியா, ஓகே இன்றைக்கி அவங்கள அங்கே வெயிட் பண்ண சொல்லுங்கள், அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க போய் நான் மீட் பண்ணுவோம், அப்புறம் அவங்களுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்து செட்டில் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்கிறாங்க. யார் நான் ஆரம், ஓகேவா? நம்ம
அங்கே இருந்தது அந்த சிஇஓ கோல்டாக இருந்தார் இல்லையா, அவர் நம்ம ஆரம் தான். அவர் நம்பர் 1 சிஇஓ கிம் குரூப்போட. அவருக்கு லவ் லைஃப் மேரேஜ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு பேபி வேணும், நீ எப்போனாலும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க, லவ் பண்ணுற அது எப்போ என்னனாலும் பண்ணிக்கோ, இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு ஒரு கிராண்ட் சைல்டு வந்து வேணும், நம்ம வீட்டுக்கு வாரிசு வேணுன்றதுக்காக அவங்க ஒரு சரோகசி மதரை வச்சுட்டு நம்ம நம்ஜனுக்கு ஒரு பேபிஸ் வேணும் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்காக ஒரு பொண்ணு கிடச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இன்றைக்கி இன்ஜெக்ஷன் போடணும், அதுக்காக தான் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த சரோகசி மதர் ரெடியாக இருக்காங்க. நம்ஜன் பார்க்குறாங்க, அவங்க அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் அவங்க மீட் பண்ணிட்டு எல்லா பணமும் கொடுத்து செட்டில் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஃபைனலாக இங்கே நம்ஜனோட அசிஸ்டண்ட் யாருன்னா நம்ம ஜாக்சன், ஓகேவா. அவர் தான் நம்ம பிஏ எல்லாமே. அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் நம்ம ஜாக்சன் இந்த ஸ்டோரியில். இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்துட்டு மதியம் போய் பார்க்கலாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் சின்ன ஹாஸ்பிட்டல் வராங்க, வந்துட்டு வந்து வெயிட் பண்ணுறாங்க. டாக்டர் பார்க்குறாங்க, இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாக சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி கொடுக்குறாங்க. இப்போது அங்கே 2 இன்ஜெக்ஷன் ரூமுக்கு ஒன்று வந்து இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் ரூம், அதாவது இந்த ஐவிஎஃப்லாம் பண்ணுவாங்கடா அந்த ஒரு ரூம் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு நார்மல் இன்ஜெக்ஷன் போட்டது 2 ரூம் இருக்குது. அதில் அந்த ஒரு நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜின்ன ரூம் மாற்றி உட்கார வச்சுட்டாங்க. இங்கே உட்காருங்க சொல்லிடுறாங்க. ஜின்னு போய்ட்டு உட்காந்துறாரு. இப்போ இன்னொரு லேடி அங்கே உட்காந்துருக்காங்க, வேறு ரூமில் உட்கார வேண்டியவங்க 2 ரூம்லேயும் மாறிடுறாங்க. நார்மல் இன்ஜெக்ஷன் போட வேண்டிய ரூமில் ஒரு ஐவிஎஃப் பண்ண வேண்டியவங்க இருக்காங்க. ஐவிஎஃப் பண்ண வேண்டிய இடத்துல ஜின்னு இருக்கார். 2 இடத்தையும் மாறியிருக்காங்க. இப்போது ஃபைனல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஜின்னுக்கு. அந்த இன்ஜெக்ஷனை மாற்றி போடுறாங்க, அதாவது சரோகசி மதரா, ஓகேவா, பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு இன்ஜெக்ஷன் அது. அதை ஜின்னுக்கு போட்டுறாங்க. அந்த லேடிக்கு ஒரு நார்மல் இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. அதுவும் இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம சின்ன இன்ஜெக்ஷனாக போட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்பிச்சிட்டு வராங்க, வந்து பார்க்குறாங்க, வந்து பார்த்துட்டு எங்கே அந்த ரெடி சொல்கிறாங்க, இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே இன்னொரு நாள் வராங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ரூமில் சொல்கிறாங்க. மேடம் தான் இங்கே இன்ஜெக்ஷன் போட்டுருக்கு, வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ரூம்லையா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா இன்ஜெக்ஷன் மாறி இருக்கு. இங்கே பாருங்க இந்த இன்ஜெக்ஷன் உங்களுக்கு போட்டால் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நார்மல் ஃபீவர் இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் நம்ம அந்த போட முடியல, அந்த இன்ஜெக்ஷன் எங்களுக்கு கேட்குறாங்க, ஐபிஎஃப் இன்ஜெக்ஷன் எங்கே சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க, அது யாருக்கும் மாற்றி போட்டால் சொல்லிட்டு ஒரு நாள் சொல்கிறாங்க. அட கடவுளே சொல்லிட்டு அவங்களோட ஹெட்டில் கை வச்சுக்கிறாங்க. கரெக்டாக நம்ஜன் என்ட்ரி ஆகுறாங்க, நம்ஜனும் ஜாக்சன் என்ட்ரி ஆகுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நர்ஸுங்க நடந்தாலும் சொல்ல அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. சார் நாங்கள் வேணால் வேற ஒரு பர்சன் ரெடி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் முடியாது, நான் ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுத்தனும், நான் ஃபஸ்ட்டு யாரை சூஸ் பண்ணணும், யார் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் யாருக்கு போட்டிருக்கீங்களோ அந்த பர்சன் எனக்கு வேணும் சொல்கிறாங்க. சார் அந்த பையன் யாருன்னு தெரியல சார் சொல்கிறாங்க. பையனா சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு பையனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, பையனோட நேம் எதுவுமே தெரியல சார் சொல்கிறாங்க. நார்மலாக ஃபீவர் வந்திருக்கவங்க தானே, அவங்க டீட்டெயில்ஸ் பெருசாக எதுவுமே இல்லை. தேடி பார்க்குறாங்க, எதுவுமே கிடைக்கல. இப்போ வெளில போய் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. நம்பிருக்கு அவ்வளோக்கும் வருது. ஹாஸ்பிட்டல் வாங்க அத்தனை பேர் பிடிச்சி கத்துறாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம், இது வந்துட்டு இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க. இப்போ யாருக்கு நீங்கள் அதை போட்டிங்க, என்னோட பேபிஸ் இப்போ யார்கிட்ட இருப்பாங்க சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் சொல்கிறாங்க. அது ட்வின் பேபிஸ்க்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பார்க்குறப்ப இன்னொரு கோவம் வந்து கற்றுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பண்ண தெரியல சார், அங்கே வேறு யாரும் அங்கே பாருங்கள், வேறு யாரும் எனக்கு வேணாம், எனக்கு அதே பர்சன் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அது எப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண தெரியாமல் நம்ஜன் அப்படியே வந்துட்டு ஹெட்டில் தலையை கை வச்சுக்கிட்டு அவ்வளோ கோவமாக வெளில வந்துடுறாரு. இப்போது நம்ம 1 மந்த் ஆகுதுரா, இது வரைக்கும் அந்த பர்சனை கண்டுபிடிக்கல அவங்களால. அந்த 1 மந்த்துக்கு நம்ம சின்னுக்கு கொஞ்சம் டேஸாக உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கு. அவங்க பெரியமா பார்க்குறாங்க, சின்ன உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க சொல்லி கேட்குறாங்க. தெரியல பெரியமா சொல்கிறாங்க. இப்போது சின்ன 1 டே மயங்கி விழுந்துறாரு. இப்போ சின்னோட ஹேண்டை ஒருத்தவங்க பிடிச்சி பார்க்குறாங்க. அது அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து பிடிச்சி பார்த்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. அது கேட்குற சின்னோட பெரியமாவுக்கு ரொம்ப கோவம் வருது, அவங்க அக்காவுக்கு எல்லாருக்கும். அது எப்படி இப்போ தானே கொடுத்தது, ஒரு 1 மந்த் தானே ஆகுது, அதுக்குள்ளே எப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ ஊரில் இருந்து பார்த்து கெட்டு போயிட்டா சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாருக்கு சின்னக்கு பெரியமான எதுவும் பண்ணல சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி பையன் இல்லை பெரியமா சொல்கிறாங்க. கடவுளை ஒன்று போய் நான் என் வீட்டு கூட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க சின்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு வீட்டை விட்டு விட துரத்திடுறாங்க. சின்னுக்கு என்ன பண்ண தெரியல, எப்படி தனக்குள்ள இந்த மாதிரி வந்துச்சு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என் வீட்டில் குழந்தை இருக்கா சொல்லிட்டு சின்ன அவர் ஸ்டமக்கில் ஹேண்ட் வச்சு பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நம்ம சின்ன என்ன பண்ணிடுறாங்கன்னா டேரெக்டாக ஒரு பார்க்குக்கு வராங்க. வந்துட்டு அப்படி தேம்பிக்கிட்டே இருக்காரு. நைட் டைமு யாருமே இல்லை. இங்கே ஒரு பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன ரொம்ப நேரம் அழகுத. இங்கே பார்சல் கூப்பிட்றாங்க. இப்போ சின்ன அப்படி நிமிந்து பார்க்குறாரு. கண்ணில் அப்படியே டேஸ்ட் கொட்டிட்டு இருக்கு. ஏன் எதுக்காக அழகாக சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போது சின்னும் நம்ம எந்த தப்பும் பண்ணலையே, அது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த பர்சன்கிட்ட சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கே தெரியாமல் சொல்கிறாங்க, எனக்கே தெரியாமல் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, நான் நம்புங்க நான் எந்த தப்பும் பண்ணல சொல்லிட்டு சின்ன அழறாங்க. என் பெரியம்மா என்னை வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிட்டாங்க, எங்கே போகிறதே தெரியல சொல்லிட்டு அவர் அழறாரு. சரி ஓகே என் வீட்டு தனியாக தான் இருக்குது, நான் தனியாக தான் இருக்கேன், என் வீட்டில் என் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. உங்கள் கூடயா, ஆமாம் சொல்கிறாங்க. நான் இங்கே இல்லை, நான் பூசானில் இருக்கேன், என் கூட வரையா சொல்லி கேட்குறாங்க. பூசானியா சொல்கிறதுக்கு ஆமாம் நான் டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் அவங்க நேம் சொல்கிறாங்க. சான்யோல் சொல்கிறாங்க. சான்யோலா, ஆமாம் என் பேர் வந்து சான்யோல், என் கூட வரியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், எனக்கு புரியுது, கண்டிப்பாக தப்பு பண்ணிருக்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. தனியாக வேறு இருக்கான், பாவமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம சேனலில் கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம சின்ன அவர் கூட போயிடுறாரு. இப்போ அவங்க பூசானுக்கு தான் வராங்க.
வந்துட்டு ஜின்னுக்கிட்ட அவங்க கேட்குறாங்க, நம்மள தேடி பார்ப்போமா, இது எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போய் கேட்கலாமா, நான் டாக்டர் தான், அங்கே யாராவது எனக்கு தெரிஞ்சவங்கள வச்சு கேட்டு பார்க்கவா சொல்லி கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு வேண்டாம், இது எப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு தெரியல, ஆனால் அந்த குழந்தைங்க என்கிட்ட வந்திருக்காங்க, நானே பார்த்துக்க சொல்கிறாங்கப்பா, நீ சின்ன பையன்ப்பா, அப்படிலாம் இருக்கக்கூடாது, இந்த குழந்தைங்களுக்கு அப்பா வேணாமா சொல்கிறாங்க. இல்லை நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போதைக்கு அவர் வேறு வழியும் இல்லை சொல்லிட்டு அப்படி சேனலில் தங்க வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு 6 இயர் ஆஃப்டர் பார்க்கலாம்டா, பூசானில் ரொம்ப அழகாக ஒரு குட்டி வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி பெரிய கார்டன் அழகாக இருக்குது, ஒரு சின்ன கார்டன் தான். அந்த கார்டனில் 2 குழந்தைங்க க்யூட்டாக விளையாடிட்டுருக்காங்க. ஜேஹோப் ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க, அம்மா அப்படி திரும்பி பார்க்குறாங்க. இது இங்கே இருக்கிறது வேறு யாரும் இல்லை, ஜிமினும் ஜேஹோப்டா, ஓகேவா. ஜின்னுக்கு பிறந்த 2 ரெட்டை குழந்தைங்க, 2 ட்வின் பாய் பேபிஸ் தான், ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்போது ஒரு பசங்க வராங்க, சானியல் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ சானியலும் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க, நாங்கள் விளையாடுறோம் சொல்கிறாங்க. அங்கே பாரு, நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் ஆமாம் சொல்கிறாங்க. அச்சச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜின்னு பார்க்குறாங்க, என்ன சொல்கிறது கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜேகோப் எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னா கொஞ்சம் கோல்டு, அவர் சீக்கிரம் யாரையும் அட்டாச் ஆக மாட்டார், ரொம்ப டேலண்டடான ஒரு பையன். ஜிம்மின் எப்படின்னா ரொம்ப சாஃப்ட் கைண்டு, யாருக்கிட்டையும் சீக்கிரம் அட்டாச் ஆகிற ஒரு பர்சன் தான். ஆனால் டேலண்ட்றது 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்கும், ரொம்ப டேலண்டான ஒரு பசங்க. இப்போது நம்ம சின்ன பார்க்குறாரு, இங்கே பாருப்பா நாளைக்கு ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டாங்க. அம்மா நாளைக்கு தானே போகிறோம் சொல்லிட்டு 2 பசங்களும் விளையாடிட்டுருக்காங்க. சொல்லிட்டு சின்னக்கு அவர் உலகமே 2 குழந்தைங்க தான். இப்போ சேனல் பார்க்குறாங்க, நீ இந்த குழந்தைங்களுக்காகவே வாழ்ந்துருவியா. ஆமாம், எனக்கு குழந்தைங்க தவிர வேறு எதுவும் வேணாம் சேனல், இதே போதும், இந்த 2 பசங்களும் நான் பத்திரம் பார்த்துட்டா போதும், என் குழந்தைங்கள என்கிட்ட யாரும் பிரிக்காமல் தான் போதும் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போது ஜின்னு நெக்ஸ்ட் டே அவர் ஆஃபீஸ் போகிறாரு, குழந்தைங்கள போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு ஸ்கூல் இங்கே போய் பார்க்குறாங்க. ஜின் அப்படி சொல்லிட்டாங்க, சொல்கிறாங்க உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க. குட் நியூஸா, ஆமாம் சொல்கிறாங்க. 2 குட் நியூஸா, என்ன சொல்கிறீங்க அதுக்கு. வா அப்படி கூட்டிகிட்டு போனால் அவங்க பாஸ் இருக்காங்க. பாஸ் கூப்பிட்டீங்களா. ஆமாம் ஜின், நீ ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுற. ஜின் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு, ஓகேவா. எப்படின்னா அவர் படிச்சிருப்பாரு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே படிச்சிருப்பார், டிகிரி படிச்சுட்டு, அது எப்படின்னா ஒரு ஃபேஷன் டிசைனிங் தான் படிச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு டிசைனிங் ரொம்ப நல்லா வரும். டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஒரு இன்சார்ஜாக இருக்கார். இப்போ வரைக்கும் சாதாரண ஒரு டிசைனராக இருக்கார். இப்போ அவருக்கு இன்சார்ஜாக கிடச்சிருக்கு. என்னதுக்கு. ஆமாம், இங்கே இல்லை, வேறு ஒரு பிரான்ச் சொல்லிட்டாங்க. வேறு ஒரு பிரான்ச்சு, ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம கம்பெனி இன்னொரு இடத்துல இருக்குது, அந்த கம்பெனியில் தான் உனக்கு ஒரு ஜாப் கிடச்சிருக்கு, ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம், நீ அங்கே போகிற சேலரி கூட அதிகம் சொல்கிறாங்க. எங்கே சார் சொல்கிறாங்க. சியோவில் சொல்கிறாங்க. சியோவில், ஆமாம் சியோவில் தான் கிடச்சிருக்கு. போக சொல்கிறாங்க. சின்ன ஒரு மாதிரி இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, சேம் டைம் பயமாக இருக்குது. அங்கே போய் தான் ஆகணும். ஆமாம் போய் தான் ஆகணும், இந்த மாதிரி சான்ஸில் இருக்கான் கிடைக்குமே, நாளைக்கு போயிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்னும் ஓகே சார் சொல்லிட்டு ஹாப்பியாக அதை வாங்கிட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு இங்கே வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு கொண்டு நம்ம சேனல்கிட்ட சொல்கிறாங்க. சேனல் பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே போகணுமா. ஆமாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு அப்போயும் அவங்க ரெடி ஆகுறாங்க. அடுத்த நாள் அவங்க இங்கே சேலுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ஒரு பெரிய வீடு, இங்கே ஒரு அங்கேருந்து கூட கொஞ்சம் பெரிய வீடு, முன்னாடி கார்டன் வச்சு அதே மாதிரி செட்டிங்கில் தான் இருக்குது அந்த வீடு, சூப்பராக இருக்குது. இங்கே ஜிம்மின் தூங்கிட்டு இருக்காரு. இங்கே பார்ப்பா ஜிம்மின் எந்திரி, இன்றைக்கி இந்த புது ஸ்கூல்டா எந்திரிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ செல்லம் எந்திரி சொல்லிட்டு கொஞ்சிட்டே இருக்காங்க. கொஞ்சம் எழுப்புறாங்க. இதை பார்க்குற ஜெகப்புக்கு கோவம் வருது. உங்கள் கூட தொல்லை தாங்க முடியல டெய்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மின் வந்துட்டு கொஞ்சம் எழுப்புனா தான் ஜிம்மினுக்கு பிடிக்கும். ஜின்னு எப்போ கொஞ்சம் தான் எழுப்புவார். அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஜேகப் அப்படி கிடையாது, அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தான் க்யூட்டாக எழுந்திருக்கிறாங்க. ஜிமின் ஜேகப் 2 பேரையும் அவங்க 2 பேருக்கு இப்போ வந்து ஒரு 6 வயசு ஆகுதுரா, ஓகேவா. 2 பேரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிப்பாட்டிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு சேனலும் நம்ம ஜின்னு தான் கூட்டிகிட்டு போய் நியூ ஸ்கூலில் விடுறாங்க. இங்கே பார்ப்பா இதுதான் பெஸ்ட்டு ஸ்கூல், ஓகேவா. சேனல் தான் சூஸ் பண்ணியிருக்கான், அதனால் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேம்மா சொல்லிட்டாங்க. 2 பேரும் நல்ல டேலண்டான குழந்தைங்க. சரி சேனல் ஸ்கூலில் சேர்த்து விட்டு இப்போ சேனல் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாபுக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் போயிட்டார். இப்போது நம்ம சின்ன என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவர் ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே ஆஃபீஸ் போகும்போது ஒரு பர்சன் வராங்க. அவர் 2 லெட்டர் வச்சுருக்காரு கையில். ஒன்று வந்துட்டு அவருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கு இல்லையா, அது. இன்னொன்று வந்துட்டு அவர் வந்து ப்ரொமோஷனுக்கான ஒரு லெட்டர் 2 வச்சுட்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சார் நீங்கள் சொல்கிறாங்க, என் பேர் ஜின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஜின்னா, என் பேர் ஜாக்சன் சொல்கிறாங்க. அப்படியே ஹலோ சார் சொல்கிறாங்க. இந்தாங்க சொல்லிட்டு ஜின்னுன்ற நேமுக்கு கேட்கும்போது நம்ம ஜாக்சனுக்கு ஒரு மாதிரி கொடுங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வாங்கிட்டு வராங்க. என் கூட வாங்க சொல்கிறாங்க. சரி கூட போகிறாரு. போனால் அங்கே ஒரு சிஓ கேபின் தான். போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் டர்ன் பண்ணி பார்த்தா ஜின்னும் அவரும் பார்க்குறாங்க. ஜாக்சன் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஆனால் ஜின்னும் நம்பிச்சிடும் அங்கே இருக்கிறது நம்பிச்சுட்டா, ஓகேவா. 2 பேரும் ஐ கான்டாக்டில் இருக்காங்க. அப்படியே நம்பிச்சிடும் வச்சக்கன்னு வாங்காமல் சின்ன பார்த்துருக்காங்க. 6 இயருக்கு முன்னாடி பார்த்த பர்சன் ஆச்சு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அவர் அப்போதான் ஜின் மேலே ஃபாலோ ஆகிருப்பார். ஜின்னு வந்து பார்த்துருக்க முடியாது, அவ்வளோதான். மற்றபடி அவர் ஃபாலோ ஆகிருப்பார், ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜின்னு தான் வந்து ரியாலிட்டி பண்ணிட்டாரு. சார் அப்படி கூப்பிட்றாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. என் பேர் ஜின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஃபைல் சொல்கிறாங்க. இந்தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. இதில்
இந்த ஃபைலில் எப்படின்னா நேம் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. நேமு, பர்சனல் இன்ஃபோ வரைக்கும் இருக்குது. அப்படின்னா என்னென்னா அவருக்கு வந்து மேரேஜ் ஆகலை, மேரேஜ் ஆகாமல் 2 ட்வின் பாய்ஸ் இருக்காங்க. அவர் வந்துட்டு அவருக்கு அப்பா அம்மா இல்லை, அவர் எங்கேருந்து வந்தார், எங்கே படிச்சிருக்காரு, எங்கே வந்து இவ்வளோ டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தார், என்ன ஒர்க் பண்ணாரு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அது பார்க்குறப்ப நம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லாமே சிங்க் ஆகுது. இப்போ இவரும் பார்க்குறது, ஜாக்சனும் பார்க்குறது, நம்ம ஜின்னோட ஃபைலை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. எப்படின்னா எப்படி கரெக்டாக 6 இயருக்கு முன்னாடி அந்த பர்சன் மிஸ் ஆனாங்க, 2 பாய்ஸு, இந்த இன்ஜெக்ஷன் மூலியமாக தான் பேபி பிறந்திருக்கு, இவங்களுக்கு எங்கே பிறந்திருக்கு சொல்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது. நம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சின்ன பார்க்கும்போது ஒரு இந்த பையனாக இருப்பானோ, ஒரு இந்த பையன் கிட்ட தான் நம்ம பேபி இருந்திருக்கோம் சொல்லிட்டு தோணுது. ஒரு லீவுண்டே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆசையாக இருக்குது. ஏன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு சின்ன, அதனால தான். இந்த பக்கம் நம்ம இவரை தான் எஸ்கிறார். யாருன்னா ஜாக்சனும் ஒரு 2 இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி ஃபைனலா உங்களுக்கான ஜாப் ரெடி சொல்லிட்டாங்க, ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜாக்சன் கூட்டிகிட்டு போயிட்டு சின்ன வந்துட்டு ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. இதான் உங்கள் சீட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சின்ன ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது நம்ம நம்ஜன் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாக்சனில் கூப்பிட்றாங்க. ஜாக்சன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இப்போ இவருக்கு இருக்கிற 2 குழந்தை ஆமாம் சொல்கிறாங்க, இந்த குழந்தைங்களே செக் பண்ணு, அவங்களோட சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஓகே எனக்கு டவுட்டாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கும் சார் சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் டேஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணி ஒன் ஃபைன் டே ஜிம்னோட வீடு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஜிம்னோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்க 2 பேர் விளையாடுறாங்க. யாருன்னா நம்ம ஜிமின்னு ஜேகோ விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன வீட்டில் தான் இருக்காரு. நம்ம நம்ஜன் வந்துட்டு குழந்தைங்க கிட்ட வராங்க. இவங்கள போய் ரன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கிள் இங்கே யாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ஜன் தான் எதுவும் பார்க்காம அவங்க பார்க்குறாங்க. 2 குழந்தைங்க பார்க்கணும் நல்லா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த குழந்தைங்க அப்படி நம்மளோட தான் சொல்லிட்டு அவருக்கு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு சில விஷயங்கள் அவருக்கு அப்படியே ஒத்து போகுது. அதனால் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. சார் எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக சொல்கிறாங்க. இல்லை சும்மா தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் என்ன பண்ணுறாருன்னா இவங்க ஜின்னு வந்துட்டு நம்ம நம்ஜன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பேசியிருப்பாங்க, ஒரு பாஸ்ன்ற பேரில் பேசியிருப்பாரு. அந்த கேப்பில் நம்ம ஜாக்சன் வந்துட்டு குழந்தைங்களோட ஹேரை வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு இப்போ பேச முடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் தானே பார்க்குறாங்க. பார்க்கும்போது நம்ம நம்ஜனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அவர் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் இந்த பேபியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா 2 பேபிஸுமே நம்ம நம்ஜனோட வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவருக்காக. அந்த ஹாப்பினஸ் சொல்லவே முடியல. ஃபைனலோட குழந்தைங்க எனக்கு கிடச்சிட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சார் சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்ஜன் தான் ஜின் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சார் சொல்கிறாங்க என் கூட கொஞ்சம் வாங்க சொல்கிறாங்க. இப்போது ஆஃபீஸரோட டெரஸ்க்கு போகிறாங்க. சார் சொல்லுங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சின்ன என்ன பண்ணுறா நம்ஜன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதை பார்க்குற ஜின்னுக்கு ஒரு மாதிரி சார் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ஜின், நீங்கள் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி அம்மாவாக இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியாமல் நடந்த ஒரு தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு என்னோட குழந்தைங்க வேணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு சார் நான் சொல்கிறேன், எனக்கு புரியுது, நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ பெயினாக இருக்குன்னு புரியுது. நான் ஒன்றும் குழந்தைங்க உங்கள்கிட்ட மொத்தமாக பிரிக்கல சொல்கிறாங்க. என்னதுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி நான் உங்களை சொல்கிறாங்க பாருங்கள், எனக்கு குழந்தைங்க வேணும், உங்களுக்கும் குழந்தைங்க வேணும்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க, குழந்தைங்களாக பண்ணிக்கோங்க, என் குழந்தைங்களுக்கு அம்மா வேணும்ல, அவங்க இவ்வளோ டேஸ் உங்க கூட தான் இருந்திருக்காங்க, உங்கள தான் அம்மா நினச்சிக்கலாம், நீங்கள் தான் அம்மாவும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பின்னு சொல்ல சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி நம்ம குழந்தைங்களாக மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிடறாங்க. இப்போ ஃபைனலாக சின்னக்கும் நம்ஜனுக்கும் மேரேஜ் நடக்குது. இப்போ நம்ம சின்னங்க ஜிமின் ஜேகோப் சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க இவங்க தான் உங்களோட அப்பா சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா இவங்களாம் அவங்க அப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கள நம்ம நம்ஜனோட ஹேண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது 2 குழந்தைங்களும். நீங்கள் தான் எங்கள் அப்பாவும். ஆமாம் நான் தான் உங்கள் அப்பா சொல்கிறாங்க. டேட் சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ 4 பேரும் ஒரே இடத்துல வந்துட்டு ஒன்றா இருக்காங்க. ஒரு பெரிய வீட்டுக்கு சேஞ்ச் ஆகுறாங்க, மாறுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் சேனல் ஒரு பக்கம் அவர் வந்துட்டு கொஞ்சம் தனியாக இருக்கார். அவரும் நம்ம ஜாக்சன் அடிக்கடி சேனலில் மீட் பண்ணிட்டு அவங்க 2 பேர் கொஞ்சம் சிங்க் ஆகுது. நல்லா அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் பேர் இல்லை. இப்போ நம்ம நம்ஜின் ஜின் ஜேகோப் சொல்லிட்டு 4 பேர் ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலி. நம்ஜின் வந்துட்டு பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேனு. ஸோ ரொம்ப அழகாக ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. ஒரு பெஸ்ட்டு குழந்தைங்க ஸ்கூல் சேர்த்துட்டாங்க. இப்போது நம்ஜனும் ஜின்னும் பேபிஸ்க்காக தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. டேஸஸ் போக நம்ம சின்னக்கும் ஜிமின் நம்ஜனுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்குது. ஒருத்தர் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ஜி தான் ஒன் டே ஜின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நம்ஜின்னு சொல்கிறாங்க. கேட்குறது தப்பாக நினச்சி கூட சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, நீ குழந்தைக்காக மட்டும் லைஃப் வாழணும்னு நினைக்கிறியா, இல்லை உனக்கு லைஃப் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜின், ஐ லவ் யூ. எனக்கு என்னோட குழந்தைங்களுக்கு அம்மாவை மட்டும் நான் பார்க்கல, எனக்கு ஒய்ஃபாக என்னோட பார்ட்னராக எல்லாமே ஒன்று இருக்குன்னு ஆசைப்பட்றேன். என்னோட லவ் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண நினைக்க சொல்லிட்டாங்க. இப்போது சின்னுக்கு ஹாப்பி ஆகிடுது. எப்படி பார்த்தா லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, சரி 2 பேரும் அப்படி வந்துட்டு அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே மாறிடுறாங்க. இப்போது ஒரு 1 இயர் ஆஃப்டர் பார்க்குறாண்டா இவங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கா. ரொம்ப அழகாக இருக்கா. இப்போ நம்ம ஜிமினுக்கு ஜேகோப்புக்கு 7 இயர்ஸ் ஆகுது. இந்த பேபிக்கு 1 இயருக்கு இப்போ தான் ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கு. அந்த பேபி பிறந்த உடனே நம்ம ஜிமினையும் ஜேகோப்பையும் நம்ம நம்ஜி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரின் அனுப்பிடுறாரு. யூஎஸ்ஏக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடறாரு. இந்த குழந்தைங்க 2 பேரும் போயிடுறாங்க. இப்போ அப்படியே 16 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம்டா. ஓகேவா, 16 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப அழகாக 2 பேர் அப்படி இருந்துருக்கு. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஹார்ட்டாக அப்படி இருக்காங்க 2 பேரும் ஒருத்தரோட சளைச்சவங்களே இல்லை. டேலண்ட்லேயும் சரி மற்றதுலையும் சரி அவ்வளோ அந்த மாதிரி ஒரு
பர்சன்ஸ் 2 பேரும் என்ட்ராகிறாங்க. ஒரு பெரிய ஆஃபீஸ் காமிக்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, ஒரு பர்சன் கோல்டாக இருக்காங்க, அவ்வளோ ஃபேஸ் கோல்டு அப்படி இருக்கு, இங்கே பாரு என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் தூக்கி அடிக்கிறாங்க. ஐயோ இவங்க அப்பா மாதிரியே இருக்காரு சொல்லி பார்த்துருக்காங்க. வேற யாரும் நம்ம ஜேகப் தான் ஓகேவா. ஆரம்போட ஃபர்ஸ்ட் பையன் ஜேகப்பு, நம்பர் 1 CEO ஓகேவா. அப்படி இன்னொரு சைடில் இன்னொரு பையனை பார்த்தா அவர் அதை விட கோல்டாக இருக்காரு. அவர் யாருன்னா நம்ம ஜிமின்டா ஓகேவா. ஜிமின் வந்து இது ஒரு பைக் ரேசர், கார் ரேசர் ஓகேவா. அவர் யார் சொல்ல கேட்க மாட்டார், ரொம்ப டேலண்டடு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேகப் வந்துட்டு பிளாக் ரோஸ் அப்படின்ற ஒரு மாஃபியா கிங்கோடைய லீடர் ஓகேவா. அந்த மாஃபியா கிங்கில் செகண்ட் லீடர் தான் நம்ம ஜிமின் ஓகேவா. பிளாக் அண்ட் ரோஸ்னு ஒரு மாஃபியா கேங்கில் இருக்கும். அந்த கேங்கில் இவங்க லீடராக இருக்காங்க. இந்த மாஃபியா இது வந்து எதுக்காக இவங்க உருவாக்கியிருக்காங்க, அவங்க ஃபேமிலிக்காக. இப்போது ஜின்னு நம்ம நம்ஜூன் அப்புறம் அவங்களுக்கு ஒரு பேபி போகிறாங்க, கேர்ள் பேபி. அவங்க எல்லோரும் எங்கே இருக்காங்கனாக்கா ஃபாரினில் இருக்காங்க. அவங்க வேற ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க சேஃபாக. ஏன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட எனிமீஸ் இருக்காங்க. ஜேகப்பும் சரி ஜிமினும் சரி பிஸ்னஸில் நம்பர் 1. எப்படின்னா அவங்களுக்கு இருக்க இல்லாத ப்ராப்பர்ட்டிஸே இல்லை சொல்ல முடியாது, அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப ரிச்சஸ்ட் மேனு. அந்த ரீசனால் அவங்களுக்கு எனிமீஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சேஃபாக இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவை சேஃபாக கொண்டு போய் வச்சுட்டாங்க. இங்கே ஜேகப்போ நம்ம ஜிமின் மட்டும்தான் இருக்காங்க. ஜிமின் அப்படி எந்த விஷயத்தையுமே அடங்கி போக மாட்டார். ரொம்ப சாஃப்டாக கைண்ட். யார் அவர் எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி அவர் நடந்துப்பார். நம்ம ஜேகப் டோட்டலாக கோல்டு தான் அப்படி சொல்லலாம். ஆனால் ஃபேமிலி மேலே உயிரை வச்சிருப்பாரு. அவங்க பிரதர், அவங்க அப்பா அம்மா சிஸ்டர் அவங்களுக்காக என்னாலும் பண்ணுவார். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னாலும் எந்த எக்ஸ்ட்ரீமில் போவார். அப்படி ஒரு பர்சன் தான் நம்ம ஜேகப் ஓகேவா. இப்போ இவங்க 2 பேரும் 16 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே கொரியாவில் வந்திருக்காங்க. அவங்க யாரும் இப்போ கொரியாவில் இல்லை ஓகேவா. அவங்க ஃபேமிலி கொரியாவில் இல்லை, இவங்க 2 பேர் மட்டும் தான் கொரியாவில் இருக்காங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் மற்ற அதர் 2 ஹீரோஸ்லாம் என்ட்ரி ஆவாங்க ஓகேவா. இதில் மெயின் பேர் யாருன்னா நாம்ஜின்னும் மெயின் பேராக வருவாங்க. அவங்க வந்துட்டு ஜிமின் ஜேகப்போடைய அப்பா அம்மா ஓகேவா. அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்களே நம்ம ஜிமினுக்கு. அவங்க யாரும் வேறு யாரும் இல்லை, நம்ம ஒயன் தான். அதுக்கப்புறம் பீமின் மெயின் பேர். அதுக்கப்புறம் சுகா ஜேகப் ஓகேவா. இவங்க தான் பேராக வருவாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் ஓகேவா. பாய், டேக் கேர் எவ்ரிவன்.